குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தற்குறி பாய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அப்புறம் சட்டி எடுத்து மேலே வச்சுக்குவோம். சட்டி சூடாகணுன்னு ஆயில் ஊற்றிக்குவோம். சூடாகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன வெட்டி வச்சுருக்கோன்னு பார்த்துக்கலாம். தக்காளி பொடிசாக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு பாருங்கள் 2 உருளைக்கிழங்கு. இந்த சைஸுக்கு வெட்டிங்க. இந்த சைஸு வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் சூடாயிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. எங்கள்கிட்ட கசகசப்பட்ட இல்லை, கேமராமேன் வாங்கிட்டு வரல, மறந்துட்டாப்புல. அதனால் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க, முன்னேறமாக மாற மாதிரி. தேவையான அளவு உப்பு, பாருங்க துணிகரமாக இருக்குது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கட்டி கவுந்து சமைக்கும் போது சட்டி உருவாமல் பார்த்துங்க. கீழே விழுந்துட்டுனா அப்புறம் குழந்தை இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவாக சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆச்சி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகம் போட்டுங்க. நாங்கள் அதிகமாக போடுவோம், அரை பாக்கெட்டு போடுவோம் காரமாக இருக்குண்டி. நீங்கள் பார்த்து உங்கள் அளவுக்கு போட்டுங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட் கிடைக்கும். குழம்பு சாந்து கொஞ்சம், பொடி போடும்போது சிம்மில் வச்சுக்கிங்க. போய் ஹீட்டு வச்சிங்கன்னா அடி போட்டு அதை யாருமே திங்க முடியாது. கீழே கொட்டிட்டு தான் போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 மாதிரி இருக்குது உருளைக்கிழங்கு. அப்படியே பழைய சொத்துக்கு தின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம வைக்க வருது பேச்சுலர் முட்டை குழம்பு. அதனால் அதை கொஞ்சம் பரட்டிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கேமராமேன் தண்ணி எடுத்து கொடுக்குறது. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சோன்னு முட்டையை ஊற்றி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆகிட்டு வாங்க கொதிச்சிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. கொதிக்கிறப்பயே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொதிக்கும் போது உடச்சி ஊற்றினா தான் முட்டை நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம கொல்லிமலைன்னு மல்லித்தலையை போட்டு குழம்பு இறக்கிடலாம். அப்புறம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிருச்சு, வாங்க பார்க்கலாம். எப்படி அழகாக வந்திருக்குன்ட்டு. அதனால தான் கொதிக்கும் போது உடச்சி ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ முழுசாக இருக்குன்ட்டு. ஏன்னா பேச்சுலர் குழம்பு வைக்கும் போது சண்டை வந்துடும், ஒவ்வொரு முட்டைக்கு சண்டை வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா அந்த முட்டை முழுசாக வந்துடும். ஆளுக்கு ஒரு முட்டை கணக்காக எடுத்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.